வணக்கம். இந்த புதிய வரலாற்று அலசலுக்கு உங்களை ரொம்பவே உற்சாகத்தோடு வரவேற்கிறேன். பெங்களூரு இந்த பேரை கேட்ட உடனே நமக்கு முதல்ல என்ன ஞாபகம் வரும்? பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிகளும் ஸ்டார்ட் அப்கள் தானே. ஆனா ஐடி துறையால மட்டுமே அறியப்படுற இந்த நகரத்துக்கு பின்னாடி காவிய மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான வரலாறு ஒழிஞ்சிருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். சரி, விஷயத்துக்குள்ள நேரடியா போயிடலாம். பெங்களூரு உண்மையிலே 1990களுக்கு அப்புறம் உருவான ஒரு ஐடி ஸ்டார்ட் அப் சிட்டி மட்டும்தானா? கண்டிப்பா கிடையாதுங்க. பல வருஷமா நம்மகிட்ட இருக்கிற இந்த கட்டுக்கதைய நாம இப்பவே உடைச்சாகணும். நீங்க நம்புவீங்களோ மாட்டீங்களோ, சென்னை, மும்பை, கொல்கத்தா இந்த மாதிரி பெருநகரங்களை விட பெங்களூரு ரொம்ப ரொம்ப பழமையானது. எவ்ளோ பழமையானது தெரியுமா? கிட்டத்தட்ட 2000 வருஷம். ஆமாங்க, யஷ்வந்த்பூர்ல கிடைச்ச ரொமானிய நாணயங்களும் ரொம்ப பழமையான பேகூர் கல்வெட்டும் இத தெளிவா நிரூபிக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பெங்களூர் ஒரு முக்கியமான வர்த்தக மையமா இருந்திருக்கு. அதனால இது வெறும் ஐடி ஹப் மட்டும் இல்ல, ஒரு தொன்மையான வணிகத்தளம். இந்த வரலாற்று பயணத்தை நாம 5 முக்கிய கட்டங்களா பார்க்க போறோம். 1, நீங்க நினைப்பதை விட பழமையானது. 2, சாம்ராஜ்யங்களின் சுழற்சி. 3, ராக்கெட்கள், ரோஜாக்கள் மற்றும் போர். 4, பிரிட்டிஷ் கண்டோன்மெண்ட் சகாப்தம். அப்புறம் 5, நவீன பெருநகரத்தின் உருவாக்கம். இதுல முதல் கட்டம் நீங்க நினைப்பதை விட பழமையானது. 16ஆம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசோட விசுவாசமான குறுநில மன்னரான முதலாம் கெம்பேகவுடா தான் இந்த நகரத்துக்கு அஸ்திவாரம் போட்டார். 1537ல அவர் எப்படி இந்த நகரத்தை உருவாக்குனாருங்கிற அந்த சடங்கு கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நல்லா தூய வெள்ளை நிறத்துல இருந்த 4 காளைகளை பிரகாசமான சாமந்தி பூக்களால அலங்கரிச்சு அத கலப்பையில பூட்டி 4 திசைகளிலும் ஓடவிட்டார். அந்த காளைகள் பூமியில உழுதுட்டே போன தடங்கள் தான் இன்னைக்கு மக்கள் கூட்டத்தால நிரம்பி வழியிற புகழ்பெற்ற சிக்கப்பேட்டை மற்றும் தொட்டப்பேட்டை சாலைகளா மாறியிருக்கு. அடுத்து நம்ம 2வது கட்டம், சாம்ராஜ்யங்களின் சுழற்சி. தலைக்கோட்டை போர்ல மாபெரும் விஜயநகர பேரரசு வீழ்ந்ததுக்கு அப்புறம் பெங்களூரோட தலைவிதி அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. இங்க அதிகார மாற்றங்கள் எவ்வளோ வேகமா நடந்திருக்குன்னு கவனிச்சு பாருங்க. பிஜாப்பூர் சுல்தானகம், அப்புறம் முகலாய பேரரசு, அதன்பின் மைசூர் உடையார்கள்னு ஆட்சி ரொம்ப வேகமா கைமாறிக்கிட்டே இருந்துச்சு. இதுல ஒரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா, புகழ்பெற்ற மராட்டிய மாவீரனான சத்ரபதி சிவாஜி தன்னோட குழந்தை பருவத்துல இந்த பெங்களூரு காடுகள்ல தான் குதிரை சவாரி செஞ்சோ வேட்டையாடியும் வளர்ந்தார். இப்போ இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மாபெரும் முகலாய பேரரசு தங்களோட ஒரு முக்கியமான இராணுவ கோட்டையா இருந்த இந்த பெங்களூருவ மைசூர் மன்னர் சிக்க தேவராய உடையாருக்கு வெறும் 3 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க, வரலாற்றோட எப்பேற்பட்ட நகைமுரண் இது. சரி, இப்ப நாம 3வது கட்டத்துக்கு வந்திருக்கோம். ராக்கெட்கள், ரோஜாக்கள் மற்றும் போர். 18ஆம் நூற்றாண்டுல ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் காலத்துல பெங்களூரு ஒரு மாபெரும் ஆயுத பரிசோதனை கூடமாவே செயல்பட்டது. இரும்பு குழாய்களால செய்யப்பட்ட புகழ்பெற்ற மைசூர் ராக்கெட்டுகள் இங்கிருந்து தான் உருவாக்கப்பட்டன. 2 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தே அணிவகுத்து நின்ன பிரிட்டிஷ் படைகளை சிதறடிச்ச அந்த தொழில்நுட்பம் இங்கிருந்து பிறந்த ஒரு விஷயம்தான். ஒரு பக்கம் போர், ஆயுதங்கள்னு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு அற்புதமான அழகும் இங்க மலர்ந்தது. திகழா அப்படிங்கிற ஒரு விவசாய சமுதாயத்தை ஹைதர் அலி பெங்களூருக்கு அழைத்தார். இந்த திகழா அப்படிங்கிறது தமிழர் என்ற வார்த்தையோட கன்னட மறுவல் தான். இவங்களோட அபாரமான தோட்டக்கலை திறமையால தான் இன்னைக்கு நாம வாய் பிளந்து பார்க்குற 240 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பிரம்மாண்டமான லால்பாக் தாவரவியல் பூங்கா உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா பாருங்க, இந்த சுதந்திரமும் அழகும் ரொம்ப காலம் நீடிக்கல. 1791ல லார்ட் கார்ன்வாலிஸ் தலைமையிலான பிரிட்டிஷ் படைகள் பெங்களூருவ முற்றுகையிட்டாங்க. தொடர்ந்து 6 வாரங்கள் நடந்த கொடூரமான தாக்குதல்ல வெடிபொருட்களை பயன்படுத்தி கோட்டைச் சுவர்களை தகர்த்து பிரிட்டிஷார் நகரத்தை கைப்பற்றினாங்க. இதுதான் நகரத்தோட சுதந்திரத்துக்கும் மைசூர் சுல்தானகத்தோட ஆதிக்கத்துக்கும் ஒரு பெரிய முற்றுப்புள்ளியா அமைஞ்சது. அடுத்தது 4வது கட்டம், பிரிட்டிஷ் கண்டோன்மெண்ட் சகாப்தம். 19ஆம் நூற்றாண்டுல பெங்களூரோட வழக்கத்துக்கு மாறான குளிர்ந்த வானிலை பிரிட்டிஷார ரொம்பவே கவர்ந்தெழுத்தது. அதனால அவங்க இங்க ஒரு மிகப்பெரிய இராணுவ குடியிருப்பையும் நிர்வாக மையத்தையும் உருவாக்குனாங்க. இதனால நகரத்துக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டுச்சு. ஒரு பக்கம் உள்ளூர் கைவணிஞர்களும் வியாபாரிகளும் நிறைஞ்ச பழமையான பரபரப்பான பேட்டை பகுதி, இன்னொரு பக்கம் அகலமான பங்களாக்கள், பப்கள், அப்புறம் நடன அரங்குகளோட இங்கிலாண்ட அப்படியே நகலெடுத்தது போல உருவாக்கப்பட்ட பிரிட்டிஷாரோட கேண்டன்மென்ட் பகுதி.
இப்போ இதுல ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, பெங்களூருவோட ஆயுத உற்பத்தி பாரம்பரியம் பிரிட்டிஷ் காலத்திலயும் தொடர்ந்துச்சு. 1912ல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பெங்களூரு டார்பிடோ அப்படிங்கிற வெடிபொருள் நிரப்பப்பட்ட குழாய் உலகப் போர்களின் களத்தையே மாத்தி அமைச்சுது. குறிப்பா 2ஆம் உலகப் போரோட D-Day தரையிறக்கத்தின் போது முள்வேலிகளை அழிக்கிறதுக்கு இது உலக அளவுல ஒரு முக்கிய பங்காற்றியிருக்கு. உலகப்போர் அப்படின்னொன்னே எல்லாம் சீரியஸான விஷயங்கள் மட்டும்தானா நினைச்சிடாதீங்க. இதுல ஒரு சுவையான கண்டுபிடிப்பும் இருக்கு. 2ஆம் உலகப்போர் காலத்துல ஏற்பட்ட அரிசி தட்டுப்பாடு காரணமா பெங்களூர்ல இருக்கிற பிரபலமான எம்டிஆர் உணவகம் ரவைய பயன்படுத்தி ரவா இட்லிய உருவாக்குனாங்க. உலகப்போர் கொடுத்த நெருக்கடி இன்னைக்கு தென்னிந்தியாவோட மிகச்சிறந்த காலை உணவுகள்ல ஒண்ணு நமக்கு பரிசா கொடுத்திருக்கு. கடைசியா 5வது கட்டம், நவீன பெருநகரத்தின் உருவாக்கம். சுதந்திரத்துக்கு அப்புறம் புதிதா உருவான கர்நாடக மாநிலம் காலனி ஆதிக்கத்தோட அடையாளங்களை எல்லாம் மாத்திட்டு மக்களோட அதிகாரத்தை உலகத்துக்கு பறைசாட்டணும்னு நினைச்சாங்க. அப்போதைய முதலமைச்சர் கெங்கல் அனுமந்தையா அவர்களோட தொலைநோக்கு பார்வையில உருவானதுதான் விதான சௌதா. சோழ, ஹொய்சாள மற்றும் விஜயநகர் கட்டிடக்கலைகளோட கலவையா 1.8 கோடி ரூபாய் செலவுல 5000 கைதிகள் மற்றும் 1500 கலைஞர்களோட உழைப்புல உருவான ஒரு உண்மையான இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நியோ திராவிட கட்டிடக்கலை அற்புதம் இது. ஒரு சாதாரண மண்கோட்டையா ஆரம்பிச்ச ஒரு நகரம் இன்னைக்கு இந்தியாவின் சிலிகான் வேலியா எப்படி உருவெடுத்திருக்குன்னு நினைச்சா ஆச்சரியமா இருக்குல்ல. வாய்ப்புகளை தேடி வர்ற 1,30,00,000 மக்களை அரவணைக்கும் ஒரு பிரம்மாண்டமான பெருநகரமா பெங்களூரு இன்னைக்கு வளர்ந்து நிக்குது. இறுதியா உங்களுக்கு ஒரு கேள்வி. அடுத்த முறை இந்தியாவின் சிலிகான் வேலிய பற்றி நீங்க நினைக்கும்போது வெறும் ஐடி நிறுவனங்கள் மட்டுமா உங்க ஞாபகத்துக்கு வரும்? அல்லது இந்த நகரத்தை செதுக்கிய மாபெரும் சாம்ராஜ்யங்களும் சீறிப்பாய்ந்த இரும்பு ராக்கெட்டுகளுமா? ஆதாரங்களின் அடிப்படையில அமைஞ்ச இந்த வரலாற்று அலசல் பெங்களூரு பற்றிய உங்க பார்வைய கண்டிப்பா மாத்திருக்கோன்னு நம்புறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலோடு உங்களை சந்திக்கிறேன்.